அதாவது இந்த கோயிலோட பண்டைய கால வரலாறா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பகவான் தான் விஷ்ணு பகவானோட அவதாரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் கிருஷ்ணன் அவர்களோட தாயார் யாரு? யசோதா அம்மா இல்லைங்களா? யசோதா அம்மா ஒரு காலகட்டத்தில் கிருஷ்ணர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உன்னை திருவுருவ கோலத்தில், அதாவது இந்த திருமண கோலத்தில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா அப்படி ஒரு குடுப்பனையை நீ எனக்கு கொடுக்கவே மாட்டியே அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட வேண்டுதல் வச்சப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம கலியுகத்துல உங்களோட ஆசை நிறைவேறும் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமா விஷ்ணு அவர்கள் கலியுகத்துல வெங்கடாஜலபதியா அவதாரம் எடுத்தாரு. அதே மாதிரி கிருஷ்ண பகவானோட அம்மாவான யசோதா அவர்கள் வக்குலாதேவி அம்மாவாக அவதாரம் எடுத்தாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம ஏற்கனவே கிருஷ்ணர் அவர்களை திருமண கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லைங்களா? அது இந்த கலியுகத்துல நிறைவேற்றும் விதமாக பெருமாள் அவர்களுக்கு பத்மாவதி அவர்களை கல்யாணம் பண்ணி அந்த கோலத்தை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி பண்டைய வரலாறு சொல்லுது. இது மட்டும் இல்லாம இப்போ நடப்புக்கு வருவோம். இப்போ என்ன ஆச்சு? இந்த கோயில் எதனால ரெனோவேட் பண்றதுக்கு இவ்வளவு காலம் ஆச்சு? இந்த கோயிலோட தற்போதைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஆச்சு